ஆட்டம்ஸுக்கும் மாலிகூல்ஸுக்கும் இடையில என்னென்ன வேரியேஷன் இருக்குது? ஆட்டம்ஸு எப்படி இருக்கும் அப்படின்னா, சின்ன பார்ட்டிகல்ஸ் ஆஃப் எ மாலிகூல் அல்லது எலிமெண்ட், அதைத்தான் நம்ம ஆட்டம்னு சொல்கிறோம். ஸ்மால் பார்ட்டிகல் ஆஃப் எ காம்பவுண்டில் இருக்கக்கூடிய சின்ன பார்ட்டிகல்ஸ், அதைத்தான் நம்ம மாலிகூல்ஸ்னு சொல்கிறோம். இப்போ ஆட்டம்ஸில் பார்த்தாச்சுன்னா, ஆட்டம்ஸ் வந்து ஃப்ரீ ஸ்டேட்டில் இருக்காது. இப்போ எக்ஸாம்பிள் ஆக்சிஜன் ஓ அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்காது. ஆனால் அதை வந்து பார்த்தாச்சுன்னா O2 அல்லது CO2 அல்லது H2O ஏதாவது ஒன்று கூட சேர்ந்து தான் அது இருக்கும். அதை தான் இதில் என்ன சொல்லியிருக்குன்னா, ஆட்டம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் எ ஃப்ரீ ஸ்டேட். ஆனால் மாலிகூல்ஸை பார்க்கும்போது CO2 H2O அந்த மாதிரி மாலிகூல்ஸ் டஸ் எக்ஸிஸ்ட் இன் எ ஃப்ரீ ஸ்டேட். மாலிகூல்ஸோடைய ஃப்ரீ ஸ்டேட்டுங்கிறதே கார்பன் டை ஆக்சைடு தான். பாயிண்ட் நம்பர் 3, ஆட்டம்ஸ் வந்து ஹைலி ரியாக்டிவாக இருக்கும். நோபல் கேஸஸை தவிர எல்லா ஆட்டம்ஸுமே ரொம்பவே ரியாக்டிவாக இருக்கும். ஆனால் மாலிகூல்ஸை பார்த்தாச்சுன்னா அது வந்து கம்மியான ரியாக்டிவாக இருக்கும். பாயிண்ட் நம்பர் 4, டஸ் ஹாவ் ஏ கெமிக்கல் பாண்ட். ஆட்டம்ஸில் வந்து கெமிக்கல் பாண்ட்ஸ் இருக்காது. டஸ் நாட் ஹாவ் ஏ கெமிக்கல் பாண்ட். ஆனால் மாலிகூல்ஸ் ஹெல்டு பை கெமிக்கல் பாண்ட்ஸ். மாலிகூல்ஸ்னு சொல்கிறது பெரிய குரூப் ஆஃப் ஆட்டம்ஸ். அது எல்லாமே கெமிக்கல் பாண்ட்ஸால் லிங்க் ஆகிருக்கும். ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸ் அப்படின்னா ரேஷியோ, ஒரு மாலிகூல் ஆஃப் சப்ஸ்டன்ஸுக்கு ரேஷியோ டு 1/12th மாஸ் ஆஃப் an atom of carbon 12. ரிலேட்டிவ் மாலிகுலர் மாஸுக்கும் ரிலேட்டிவ் அட்டாமிக் மாஸுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்னன்னா, நம்ம இங்கே வந்து 1 molecule of substance to 1/12th mass of an atom of carbon 12 அப்படின்னு பார்க்குறோம். அந்த ரேஷியோவை இந்த ரெண்டு கடையில் கம்பேர் பண்ணுறோம். ஒரு மாலிகூலை 1/12th of carbon 12 கூட கம்பேர் பண்ணுறோம். ஆனால் அட்டாமிக் மாஸ்ன்னு வரும்போது it is defined as the ratio between the mass of one isotope. அந்த ஐசோடோப்பை 1/12th mass of an atom of carbon 12 அதுக்கு கூட நம்ம கம்பேர் பண்ணுறோம். அதுதான் டிஃப்ரென்ஸ். இங்கே மாலிகூல், அங்கே ஐசோடோப். அட்டாமிக்னு வரும்போது ஐசோடோப்னு யூஸ் பண்ணணும். மாலிகுலர் மாஸ்ன்னு வரும்போது மாலிகூல் அப்படின்னு யூஸ் பண்ணணும். இப்போ கேல்குலேஷனை பார்க்குறோம். ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் சல்ஃபியூரிக் ஆசிட். சல்ஃபியூரிக் ஆசிடுடைய ஃபார்முலா H2SO4. இதில் ஹைட்ரஜன் 2 இருக்குது, சல்ஃபர் 1 இருக்குது, ஆக்சிஜன் 4 இருக்குது. இதனுடைய மாஸ், இப்போ மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா மாஸ் நம்பர் பீரியாடிக் டேபிளில் நம்ம பார்க்கலாம். மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1, அது மாதிரி மாஸ் ஆஃப் சல்ஃபர் 32, மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 16. இப்போ ஹைட்ரஜன் 2 வாட்டி இருக்குது. அப்போ 2 × 1 மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1. அது மாதிரி சல்ஃபர் 1 இருக்குது இன்ட்ரு mass of sulfur 32 plus 4 times oxygen into 16, mass of oxygen 16. டோட்டலாக பார்க்கும்போது 98. நம்ம ரிப்போர்ட் எப்படி எழுதுகிறோன்னா, 1 molecule of sulfuric acid 98 times as heavy as 1/12th of the mass of carbon 12. 1/12th of mass of carbon விடவும் 98 டைம்ஸ் அதிகமான ஹெவி உள்ளதாக இருக்கிறது தான் சல்ஃபியூரிக் ஆசிட். எக்ஸாம்பிள் நம்பர் 2, வாட்டர். வாட்டருடைய ஃபார்முலா H2O. ஹைட்ரஜன் 2 டைம்ஸ் இருக்குது, ஆக்சிஜன் 1 டைம் இருக்குது. மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 1 அண்ட் மாஸ் ஆஃப் ஆக்சிஜன் 16. இப்போ 2 டைம்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் 2 × 1 ப்ளஸ் 1 டைம் ஆஃப் ஆக்சிஜன், அது ஒரு நேரம் இன்ட்டு 16 மாஸ் ஆஃப் ஆக்சிஜன். டோட்டலாக 18 வருது. இப்போ நம்ம ரிப்போர்ட் எழுதும்போது 1 molecule of water is 18 times as heavy as 1/12th of the mass of carbon 12.